கூடங்குளம் அணு உலை இயங்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், தீபக் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. இந்தியாவின் அணுசக்தி கொள்கையை மதிப்பதாக நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் அணு உலை பாதுகாப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட அனைத்து குழுக்களும் ஒரே கருத்தை தெரிவித்துள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அணு உலை பாதுகாப்பாக உள்ளது என்று மத்திய மாநில அரசுகள் அமைத்த குழுக்கள் கருத்து தெரிவித்திருந்தன. கூடன்குளம் அணுமின் நிலைய பணிகளை நிறுத்த உத்தரவிடக் கோரி பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட அணு உலை எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன். கௌதம், இன்னைக்கு நீதிபதிகளோட உத்தரவுகள்ல என்னென்ன விவரங்கள் இருந்தன? ராஜி, இன்றைக்கு கூடங்குளம் அணு உலையை இயக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தின் KS ராதாகிருஷ்ணன், தீபக் மிஸ்ரா அடங்கிய அமர்வானது அனுமதி அளித்திருக்கிறது. இதற்கு முக்கியமாக என்னென்ன காரணங்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், மக்களின் வாழ்வுரிமை மிகவும் முக்கியமானது. மக்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு குழுக்கள் மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் இயக்கப்பட்டிருந்தன. மத்திய அரசால் கூட 15 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. மாநில அரசும் குழு அமைத்தது. அவர்கள் அமைத்த அனைத்து குழுக்களுமே என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கூடங்குளம் அணு உலையில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றன, மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றி இருக்கின்றன என்கிற ஒரு கருத்தை அனைவரும் ஒன்றாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம், நீரி ஆகியவர்களை கொண்டு செய்த ஆராய்ச்சியிலும் கூட அந்த பகுதியில் அணு உலையால் காற்று மாசுபாடு, நில மாசுபாடு போன்ற ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் மக்களுக்கான பாதிப்புகள் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற காரணங்களை வைத்து தாங்கள் அணு உலை இயக்க அனுமதி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கடல் மட்டத்தில் வெப்பநிலை உயர்வதால், அதாவது அணு உலைகளிலிருந்து வெளியேறும் தண்ணீர் 7 டிகிரி செல்சியஸில் இருக்கும் என்று இந்த மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதனால் அங்கு கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பல்வேறு விஷயங்களில் வல்லுநர்களின் கருத்து ஒன்றாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த அணு உலையை இயக்குவதற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு மின்சாரம் முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதாவது காற்று மூலம் மின்சாரம் எடுத்தல், நீர் மூலம் மின்சாரம் எடுத்தல் ஆகியவற்றோடு அணுசக்தி மின்சாரமும் இன்றியமையாததாக இருக்கிறது. பல நூறு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இது போன்ற திட்டங்கள் மிகவும் அவசியமானது. எனவே மத்திய அரசின் இந்த கொள்கை முடிவை தாங்கள் மதிப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ராஜு, கௌதம், பிற மனுக்களோட விவரங்கள் என்ன? இப்ப அந்தந்த மனுக்கள் இருக்கிற நிலவரம் என்ன? இப்ப வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் முதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்னென்றால், 2011ஆம் ஆண்டு புகுஷிகுமா அணு உலை விபத்து ஏற்பட்ட பிறகாக இந்தியாவில் உள்ள பல்வேறு அணு உலைகளின் பாதுகாப்பு குறித்து அதற்காக ஒரு விதிமுறைகளை உருவாக்குவதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்தியாவில் உள்ள அணு உலைகளை காப்பதற்கு எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த குழு கூடங்குளம் அணு உலைக்கு என்று ஒரு கிட்டத்தட்ட 17 விதிகளை கொடுத்திருந்தது. இது போன்ற அம்சங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று. அதனை எதிர்த்துதான் முதலில் மனுதாரர் பூவுலகின் நண்பர்கள் சார்பில் சுந்தரராஜன் மனு தாக்கலை செய்திருந்தார். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், கிட்டத்தட்ட 17 அம்சங்களில் 6 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இன்னும் 13 நிறைவேற்றப்படவில்லை. எனவே முழுவதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறான் அணு உலைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதை அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தற்போது நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் அந்த 17 விதிமுறைகளில் 12 நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். படிப்படியாக அவையும் நிறைவேற்றப்படும் என்று நம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மத்திய அரசின் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவை கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள், முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டன என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனையடுத்து உச்சநீதிமன்றம் இதனை தெரிவித்திருக்கிறது. இரண்டாவதாக மனு என்ன போடப்பட்டது என்றால், அந்த கூடங்குளம் அணு உலைக்கு கொடுக்கப்பட்ட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அதனை எதிர்த்து போடப்பட்டிருந்தது. பல்வேறு விஷயங்களில் அந்த பிளான் டிசைனில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலில் சொல்லப்பட்ட அந்த திட்டத்திற்கும் பின்னால் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்திற்கும் பல்வேறு முறைப்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. முக்கியமாக அந்த அணு உலை டிசைனில் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டது என்றால், முதலில் அணு உலைக்கு தேவையான தண்ணீர் அருகில் உள்ள பேச்சிப்பாறை அணையிலிருந்து எடுப்பதாக இருந்தது. தற்போது டீசாலினேஷன் பிளான்ட் அங்கேயே கட்டப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் அணு உலையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் 5 டிகிரி செல்சியஸ் அளவில் கடலுக்கு கலக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பிறகு இது 7 டிகிரி செல்சியஸில் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இது போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்ற காரணத்தினால் புதிதாக அணு உலைக்கு அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்பட வேண்டும். அது வாங்கப்படவில்லை என்பதை எதிர்த்து போடப்பட்டிருந்தது.
எனினும் இதையும் நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள். சரியான முறையில் அணு உலைக்கான அனைத்து சான்றுகளும் பெறப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜி, கௌதம், இது போக இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலையில உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்திருக்காங்களா? ஏதாவது குழுக்கள் இனிமேல் இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அறிவுரைகள் கொடுத்திருக்காங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே கடந்த கால வாதங்களிலும் சொல்லியிருந்தார்கள். பல்லாயிரம் கோடி பணம் செலவிட்டாலும் அதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை, மக்களின் உரிமை தான் எங்களுக்கு முக்கியம், அவர்களின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று கூட உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ரைட் டு லைஃப், அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார உரிமையை பாதிக்கக்கூடிய எந்த அம்சங்களும் இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அதற்காக அவர்களின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட பல்வேறு குழுக்களும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் செய்யப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறார்கள். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, பல்வேறு அமைப்புகளும் ஒரே கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே தாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மக்களின் பாதுகாப்பு தான் இதில் பிரதானமான விஷயமாக இருந்திருக்கிறது. பல்வேறு குழுக்களின் முடிவுகள் உச்சநீதிமன்றத்தை திருப்திப்படுத்தி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த முடிவினை எடுத்திருக்கிறது. எனினும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை எங்கே நீண்ட நாட்களுக்கு சேமிக்க வைக்கப் போகிறீர்கள் என்பதுதான் உச்சநீதிமன்றம் இன்று மத்திய அரசுக்கு எழுப்பியுள்ள கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்தில் மத்திய அரசின் தரப்பில் முதலில் கோலார் தங்க வயல்களில் புதைப்பதாக ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டது. இது பலத்த எதிர்ப்பை கர்நாடகாவில் கிளப்பியது. இந்நிலையில் நீண்ட காலத்திற்கு அணு உலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளை நிரந்தரமாக வைப்பதற்கான திட்டம் ஏதேனும் மத்திய அரசுக்கு இருக்கிறதா, அதுபோன்ற ஒரு திட்டத்தினை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராஜி.